சூரத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை பந்தலின் மீது கல் வீசியது தொடர்பாக 6 பேர் மற்றும் அவர்களை தூண்டியதாக 27 பேர் என 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி என்பது இந்துக்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகரின் பிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை முதலே விநாயகர் சதுர்த்தி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ட்ரம் சுவாசிக்கும் விநாயகர், ஸ்விம்மிங் செய்யும் விநாயகர், 5 நிமிடத்தில் களிமண்ணால் செய்யப்படும் விநாயகர், பிரம்மாண்ட நந்தி வாகனத்தில் இயக்கும் விநாயகர், பால விநாயகர் என பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு தீம்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. ஊரெல்லாம் பந்தல்கள் அமைத்து மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த சிலைகள் 3வது நாள், அதாவது இன்று அல்லது 5வது நாட்களில் விஜர்சனமும் செய்யப்பட உள்ளன. இந்த அமைப்புகள் சார்பில் பிரம்மாண்ட சிலைகள் நாடு முழுவதும் வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. போலீசார் பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குஜராத் மாநிலம் சூரத்தில் அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை பந்தலின் மீது கல் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல் வீசியது தொடர்பாக 6 பேர் மற்றும் அவர்களை தூண்டியதாக 27 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சூரத்தின் சையத்புரா பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலை பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பந்தலின் மீது ஞாயிற்றுக்கிழமை மாலை கற்கள் வீசப்பட்டதாக பரவிய தகவல்களை அடுத்து அப்பகுதியில் போராட்டங்கள் வெடித்தன. இதைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் சுமார் 1000 போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். போராட்டம் வெடித்தவுடன் சிறுவர்கள் சிலரும் விநாயகர் பந்தல் மீது கற்களை வீசியுள்ளனர். போலீசார் உடனடியாக அந்த சிறுவர்களை அப்புறப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து சூரத் போலீஸ் கமிஷனர் அனுபம் சிங் கூறுகையில், போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் தேவைப்பட்ட இடங்களில் லத்திச்சார்ஜ் செய்யப்பட்டது. கண்ணீர் புகை குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டன. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 1000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்தை குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்விஷ் சங்வி பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கல்வீச்சில் ஈடுபட்டதாக 6 பேர் மற்றும் அவர்களை தூண்டியதாக 27 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சூரத்தின் அமைதியை சீர்குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார்.